என் அருளை கண்டடைந்தனர். இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திற்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். என் அருளை கண்டடைந்தனர். ஆண்டுடைய அருளை, ஆணுடைய கிருபையை, ஆணுடைய இரக்கத்தை, ஆணுடைய தயவை, ஆணுடைய பரிவை கண்டறியக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். உம்முடைய கண்களில் அருள் கிடைக்கும் என்று சொன்னால், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கும் என்று சொன்னால், என் வாழ்வு எத்தனை நலமாக இருக்கும் என்று சொன்னால் வேண்டிக் கொள்வதில்லையா? ஆகவே ஒரு காரியம் கைகூட வேண்டும் என்று சொன்னால், ஒரு காரியம் நலமாக மாற வேண்டும் என்று சொன்னால், ஒரு காரியம் ஆசுவாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு காரியம் விடுதலையாய் நம்ம வாழ்வு மாற வேண்டும் என்று சொன்னால், ஆணுடைய அருள் நம்மோடு இருக்க வேண்டும். ஆணுடைய கிருபை நம்மோடு இருக்க வேண்டும். ஆணுடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைக்க வேண்டும். அப்ப ஆணுடைய அருளை பெற்றுக்கொள்கின்ற பொழுது எல்லாம் நலமாய் அமையும். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23 வாசிக்கிறோம். காலைதோறும் அவருடைய அருள் புதிதாக இருக்கிறது. நீங்களும் நானும் நிர்மூலமாகாதபடி பிழைத்திருப்பது ஆணுடைய பரிசுத்தமான கிருபை அருள் என்று சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9 வாசிக்கிறோம். என் அருள் உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். மனிதனுடைய வலுவின்மையில் தான் தேவனுடைய வல்லமை சிறந்தோங்கும் என்று சொல்லுகிறார். ஆகவே ஆணுடைய அருள் இருக்கின்ற பொழுது அது ஆற்றலை கொடுக்கிறது, சுகத்தை கொடுக்கிறது, பலத்தை கொடுக்கிறது, வழி நடத்துகிறது, வல்லமை கொடுக்கிறது. ஆகவே அதிகாலமே ஆண்டவரை தேடி பாடி போற்றி துதித்து ஆண்டவர் அருளி செய்கிற அந்த மேலான கிருபை அருளை பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.